இவர் வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர். இவர வந்து எங்க ஊர்ல குடிமகனா நியமிச்சு வச்சிருக்காங்க. குடிமகன்னா ஒண்ணும் இல்ல. அந்த பாகுபலி படத்துல கட்டப்பா வருவாரு பார்த்தீங்களா? அந்த மாரி தான். அடிமையா இருப்பாரு. ஊர்ல யார் என்ன சொன்னாலும் செய்வாரு. ஊர் மக்கள் மத்தியில சேர்ல உட்கார மாட்டாரு. எந்த ஒரு மரியாதையுமே கிடைக்காது. 5 வயசு குழந்தை கூட வா, போன்னு பேர சொல்லி தான் கூப்பிடும். வாங்க, போங்கன்னு யாருமே இவர கூப்பிட மாட்டாங்க. எங்க ஊர்ல மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லா வில்லேஜ்லயுமே இதே மாரி தாழ்த்தப்பட்ட ஜாதியிலேருந்து ஒருத்தரை நியமிச்சு வச்சிருப்பாங்க. எங்க ஊர்ல குடிமகன் சொல்றோம். நெறைய ஊர்ல நாசுவன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா ஊர் காவலன்னு சொல்லுவாங்க. இன்னும் இதே மாரி நெறைய பேர்ல சொல்லுவாங்க. உங்க ஊர்ல இதே மாரி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு மெயினான தொழிலே வந்து முடி வெட்டுறது தான். ஆனா ஊர் மக்கள் யார்கிட்டயும் இவங்க வந்து முடி வெட்டுறதுக்கு இவ்வளவு, ஷேவிங் பண்றதுக்கு இவ்வளவுன்னு காசு கேட்க முடியாது. ஊர் மக்கள் அவங்களா விருப்பப்பட்டு குடுத்தா குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா குடுக்காம விட்டுருவாங்க. இந்த காலத்துலயும் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களால நம்ப முடியாது. இவங்களுக்குன்னு சொல்லி ஊர்ல ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க மாச சம்பளமா. அதுபோக ஊர்ல நல்லது கெட்டது எதுக்காவது போகும்போது அவங்க பெர்சனலா தனிப்பட்ட முறையில் நிறையா அமௌண்ட் குடுப்பாங்க. அதுபோக யாராவது பாவப்பட்டு கூட நிறைய பேர் நிறையா திங்ஸு, சாப்பாடு, இல்ல பொருட்கள், செல்ஃபோனு, காசு இந்த மாரி நிறைய பேர் இப்பவும் குடுக்குறாங்க. ஊர்ல மக்கள் வந்து மரியாதை இல்லாம இவர கூப்பிட்டாலும் மனசளவுல வந்து நிறைய மரியாதை வச்சிருக்கோம். அதனால தான் இவரு இந்த ஊர விட்டு இன்னும் போகாமயும் இருக்காரு. நிறைய பேர் வெளியூர்லேருந்து எங்க ஊருக்கு இதே மாரி வேலைக்கு வர்றதுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து ஆசையும் படுறாங்க. ஏன்னா நிறைய காசும் குடுப்பாங்க, நல்லா பார்த்துக்கிடவும் செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இது வந்து இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துலேருந்து பாரம்பரியமா இன்னும் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே வருது. இது வந்து அவங்கள கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுலாம் இல்ல. இது அவங்களா விருப்பப்பட்டு வர்றது தான். இது அவங்களோட தொழிலு. அதனால அவங்க தொழில் இப்படி தான் இருக்கும். எங்க ஊர்ல வந்து கோயில் திருவிழாவாகட்டும், மேரேஜ் ஆகட்டும், அதில வந்து நிறைய சடங்குகள், சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுவாங்க. அது எல்லாமே இவங்களுக்கு தான் தெரியும். இவங்க தான் முன்னாடி இருந்து எல்லாருக்கும் இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் எல்லாமே சொல்லிக் குடுப்பாங்க. அதுபோக ஊர் பசங்கள்லாம் வந்து இவர் மேல பெரிய மரியாதையா வச்சிருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து அடிக்கடி ஏதாவது ட்ரெஸ் எடுத்து குடுக்குறது, காசு குடுக்குறது, அந்த மாரி அடிக்கடி இவர நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இவர் வந்து பாகுபலி படத்துல வர்ற கட்டப்பா மாரி ஊருக்கே வந்து அப்படி தான் இருப்பாரு ஒரு காவலனா. இவரு சின்ன வயசுல பார்க்கும்போது கொஞ்சம் டெரரா இருக்கும். குழந்தைங்கலாம் வந்து பயப்படுவாங்க. ஆனா வந்து இவரு ஊர்ல எல்லாருக்குமே இவர ரொம்ப பிடிக்கும். உங்க ஊர்லயும் இதே மாரி யாராவது இருக்காங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.